ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்க நீங்கள் எல்லோரும் நம்மளோட சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாங் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து சப்போர்ட் கொடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வந்து ஒரு மதிய சாப்பாடு வீடியோ தான் இது. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி சாம்பார் வந்து வச்சாச்சு. என்னென்னா இது வந்து முள்ளங்கி, மாங்காய், பீன்ஸு போட்ட சாம்பார் இது. இது வந்து நான் பருப்பில் வந்து தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வேக போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வந்து வேக வச்சுக்கிட்டேன். அது கூட வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு வந்து ஜீரகம், வெந்தயம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு காய் போட்டு புளி எல்லாத்தையும் போட்டு சாம்பார் பொடி, மிளகாத்தூள், கொஞ்சோண்டு வந்து இது மல்லித்தூள், பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து அந்த சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு வந்து வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தயிர் டெய்லியுமே நான் கொஞ்சம் தயிர் சாதம் வச்சிடலாம். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, பாப்பாவுக்கும் தாங்க முடியல வெயில் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே கொஞ்சம் தயிர் சாதம் வச்சுருவேன். இதுலேருந்து நான் எப்படி தாளித்தேன் அப்படின்னா, நான் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வந்து ஜீரகம் வந்து மிளகு ஜீரகம் போட்டுவிட்டு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா தான் போட்டு தாளிச்சிருக்கேன். வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பச்சை மிளகா போடல, வரமிளகா தான் போட்டு தாளித்தேன். கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து தாளித்து தயிரில் வந்து கொட்டியாச்சு, உப்பு போட்டாச்சு. அவ்வளோதான், தயிருக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு தயிர் சாதத்துக்கு. அடுத்தது வந்து நம்ம ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணலாம். நான் ஆல்ரெடி ரசத்துக்கு வந்து புளி கொஞ்சம் ஊற்றிட்டு பருப்பு தண்ணியில் தக்காளி, மிளகு ஜீரகம், பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து அடித்து ஊற்றி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கரைச்சி வச்சுக்கிட்டேன். உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயெல்லாம் போட்டு தக்காளி ரசம் தான் இன்றைக்கி வந்து வைக்க போகிறோம். இதுக்கு வந்து தாளிப்புக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம், மிளகு ஜீரகம், நான் இது எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து மிளகு ஜீரகமும் வெந்தயம் என்னுடைய சாப்பாட்டில் எப்போதுமே இருக்கும். சோம்பு வந்து நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா பொரியலுக்கு, அதேமாதிரி வந்து நான்வெஜ்ஜுக்கு மட்டும்தான் நான் வந்து சோம்பு வந்து யூஸ் பண்ணுவேன். அதிகமாக எங்கள் வீட்டில் வந்து தீர்ந்து போகிறது மிளகு ஜீரகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம தாளிச்சிட்டு நம்ம வந்து ரசத்துக்கு வரமிளகா தான் போட்டு தாளிக்க போகிறேன். நான் வந்து அடிக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். இது வந்து தாளிப்புக்கு ஒரே ஒரு வரமிளகா போட்டு தாளித்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வந்து இதில் வந்து கொட்டிடலாம். ரசத்தை கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம சேர்த்து ரசத்தை வந்து ஒரு கொதி வந்து விட்டுடலாம். நம்ம ஒரு முட்டை கொதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, முட்டை கொதினா வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, அப்படியே பபிள்ஸாக வரும். அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த ரசத்துக்கு வந்து நம்ம தாளிச்சாச்சு. ஓகே, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் நம்ம வந்து சேர்த்துலாம். நான் கரைக்கும் போது நான் மஞ்சள் தூள் வந்து சேர்க்கலை, அதனால் இப்போ வந்து நான் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நான் எப்போதுமே வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், வந்து சாம்பார் பொடி, மல்லித்தூள், ரசப்பொடி எல்லாமே நான் வீட்டிலே வந்து நான் ரெடி பண்ணிப்பேன். நான் இன்னும் வந்து வருஷ ஜாமான் வாங்கினதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் வந்து ரெடி பண்ணணும். மஞ்சள் முதற்கொண்டு நான் மஞ்சள் தூளாக நான் வாங்க மாட்டேன். மஞ்சள் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம வந்து இன்னும் வந்து வேக வைக்கணும். வேக வச்சு சின்னதாக கட் பண்ணி அரிஞ்சு வெயிலில் காய வச்சு மிளகாய், கொத்தமல்லி அரைக்கும் போது அதையும் சேர்த்து வந்து அரைச்சி வச்சுக்குவேன். கடையில் வந்து மேக்ஸிமம் வந்து வாங்கக்கூடாது, அதில் வந்து குரோமியம் வந்து சேர்க்குறாங்க. நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன் மஞ்சள் தூளை பற்றி. ஓகே, ரசமும் வந்து இது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட் பொரியல். நான் கேரட்டுக்கு வந்து என்னென்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், இன்றைக்கும் வந்து நான் இது கடலை பருப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டு வதக்கிட்டு அது கூட வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கருவேப்பிலெல்லாம் போட்டு நம்ம வந்து வதக்கிட்டு துருவின கேரட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள், லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் இருந்துச்சு மீதி, குழம்புக்கு போட்டது மீதி, அதையும் வந்து நம்ம போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்தாச்சு. அப்பளமும் பொரிச்சாச்சு. பாருங்க, சாதம் நான் குக்கரில் தான் இன்றைக்கி சாதம் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு தான் நான் வந்து சமைச்சேன். 2 பேர், பாப்பாவோட சேர்த்து ஒரு 3 பேர்த்துக்கு. இது வந்து சாம்பார், இது வந்து சாதம்,
பாருங்கள். நான் கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு லைட்டாக கூட போயிடுச்சு, அதனால் கொஞ்சோண்டு தேங்காய் வந்து அடித்து ஊற்றிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி இருக்குது சாம்பார், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ரசம். இது வந்து தக்காளி போட்ட ரசம் தான். இது வந்து கேரட் பொரியல், கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். இது வந்து தயிர் வந்து தாளித்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சோண்டு சாதம் போட்டு நம்ம நல்லா வந்து கிளறி வைக்கணும். தயிர் சாதம் நல்லா நிறைய தயிர் ஊற்றி வந்து செஞ்சுருக்கேன். தயிருக்கு வந்து எப்போதுமே ரொம்ப புளிக்கக்கூடாது, ரொம்பையும் சப்புன்னு வந்து புளிக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு நார்மல் புளிப்பில் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம். நல்லா நிறைய ஊற்றி நம்ம குழக்குலன்னு வந்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். இது வந்து நான் அப்பளம், இது வந்து ரவுண்ட் அப்பளம் வறுத்து வச்சுருக்கிறேன். அரிசி வத்தலும் பேட் அப்பளம்னு சொல்லுவா பாப்பா, அது சந்தையில் வாங்கினது, அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையுமே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். இதுதாங்க இன்றைக்கி நம்மளுடைய மதிய சாப்பாடு. என்னுடைய சாப்பாடு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து வந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல்? ஓகே, கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன்.